பேயின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஒரு மாதிரி பிரச்சனை, நைட்ல நடமாடும் சத்தம், அந்த அம்மாலாம் கொஞ்சம் பயங்கரமா ஒரு ஆக்ரோஷமா வரும். இப்போ பேய் ஓட்டும் போது வந்து கொஞ்சம் அசந்தா கூட அது நம்மள வந்து அடிக்கும் அப்படின்றாங்களே, இது உண்மையா? தீராத ஆசையில வந்து மோகம் அதிகமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. எங்க வீட்டாண்டெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல வந்து திடீர்னு ஏதோ ஒண்ணு அழுவும், சரசரன்னு போற மாதிரிலாம் இருக்கும். இப்ப யாராவது வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து இல்ல ஒரு பையனோ வந்து எனக்கு வந்து ஒரு பொண்ணு கொடு, நான் வந்து அனுபவிக்காம செத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கா? மோகினின்றது இருக்கு. மோகினிக்கு வந்து யாரை பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா ஆண் மகன்களை தான். அதாவது இந்த காம பார்வை அதிகமா தோணும். அதுக்குனாலதான் அது மோகினின்றதே, அந்த மோகம் ஆசைகள் அதிகம். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜெம் டிவி. இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா பால் முனீஸ்வரன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஆக்சுவலா இந்த பேய் ஓட்டுறதுலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு நான் கேட்கவே கூடாது. ஏன்னா உங்களோட ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா பேய் ஓட்டுறது தான். பட் இப்போ வந்து இருக்கிற சமுதாயம் பாத்தீங்கன்னா வந்து அதெல்லாம் உருட்டு, அதெல்லாம் வந்து யாரும் வந்து நம்பக்கூடாது, பேயின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது பாத்தீங்கன்னா பேய் இருக்கா இல்லைன்னா கண்டிப்பா இருக்கு. அதான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா பூதங்கள் எல்லாமே இருக்கு. ஏன்னா கடவுள்கிட்ட வந்து வழிபடுற பேய் பூதங்களும் இருக்கு, சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அது மட்டும் இல்லாம பேய் வந்து இருக்கா இல்லையா நீங்க கேக்குறீங்க. என்கிட்ட சவால் விட்டவங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட தோத்தும் போயிருக்காங்க. உன்னால பேயை காட்ட முடியுமா, பேய் இருக்கான்ட்டு. அந்த மாதிரி அவங்க பின்னாடி தொடர்ந்து வர ஆத்மாக்கள், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து என்கிட்ட ரியலா நடந்து சொன்னவங்களும் இருக்காங்க. ஒரு 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 பதிவுல பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோல வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நீங்களே பேய் மாதிரி இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்க பேய் எதுக்குங்க ஓட்டணும், உங்களை பார்த்தாலே பேய் ஓடிடும் அப்படின்றாங்களே, எப்படி நீங்க இதை பாக்குறீங்க? அது வந்து நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சா போதும். நான் எல்லாருக்கும் வந்து உத்தம யோகிய அப்படின்னு நான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணின்னு இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்கிட்ட வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? எல்லாரும் பேய் ஓட்டுறேன்னு சொல்றாங்க. ஆனா பேய் ஓட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கர்ணம் தப்புனா மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ பேய் ஓட்டும் போது வந்து கொஞ்சம் அசந்தா கூட அது நம்மள வந்து அடிக்கும் அப்படின்றாங்களே, இது உண்மையா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு பேய் ஓட்ட போகிறோம்னா சும்மா ஒரு பணம் தராங்க, அந்த ஆசைக்கோ இல்லை நம்ம மேலே சாமி இருக்குது, அருள்வாக்கு இருக்குது, அந்த அம்மா வந்து பார்த்துக்கோ அப்படின்லாம் போயிட்டு சில பேர் உட்காந்து பண்ணாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா, எங்களாலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் வந்து நம்மளோட நினைவுகளும் நம்மளோட எண்ணங்களும் சிதறடிக்க வைக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனை சூழ்நிலையும் நம்ம வீட்டில் இப்போ அந்த பேய் ஓட்ட போகிறோமா, நம்ம வீட்டில் எதனா ஒரு பிரச்சனை நடக்கும், இல்லை போகும்போதே நம்மளுக்கு வந்து வழிகளில் பல தடங்கள் இடையூறுகள் நடக்கும். அதே மாரி தான் தாண்டி போனோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகும்போது நம்ம தெய்வங்கள் வழிபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட லெமனை வச்சு உத்தரவாதம் கேட்டக்கப்புறம் போன்னு சொன்னக்கப்புறம் தான் நாங்கள் போய் அந்த பேயை ஓட்டுவோம். இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம். கட்டு கட்டிட்டு தான் உட்கார முடியும், இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்க. என்ன மாதிரியான கட்டு கட்டிட்டு ஒரு பேய் ஓட்டுற அந்த சடங்குல நீங்கள்லாம் உட்காருவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோமா, நம்ம போகிற வண்டிக்கு முதல்ல கட்டு போடணும். வண்டிக்கு, வாகனத்து, அது டூ வீலரில் போகிறோமோ இல்லை ஆட்டோவில் போகிறோமோ இல்லை பஸ்ஸில் போனால் கூட நம்ம சேஃப்டி பொருள் எதுன்னு போகலாம் அந்த வண்டிக்கும். ஏன்னா நம்மளை போக விடாமல் சில தடங்கள் ஆக்க செய்யும், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு இடம் போகிறோம், போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முதல்ல ஒரு கட்டு போட்டு போயிடணும். அடுத்தது நம்ம கூட யார் எந்த பிள்ளைங்க வராங்களோ அவங்களுக்கு சேஃப்டிக்கு நம்ம என்ன தரணுமோ அதையும் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே போனோடனே அங்கே இருக்கிறவங்க யாரும் வரக்கூடாதுன்ட்டு அங்கே ஒரு கட்டு போடுவோம். இந்த மாதிரி கட்டுகள் 3 வகை கட்டுகளை போட்டதுக்கப்புறம் தான் அவங்கள உட்கார வச்சு பேய் சக்கரம்னு ஒன்று இருக்குது. பேய் சக்கரமா? ஆமாம், சக்கரத்துலேயே பேய்க்குன்னு ஒரு சக்கரம் இருக்குது. அதை போட்டால் தான் அந்த வசியத்தில் வந்து உட்காரும். உட்காந்த உடனே அந்த ஸ்டார் மாதிரி ஒரு சக்கரம் போட்டு சூளம் மாதிரி வரைவாங்க. வரைஞ்சிட்டு உட்கார வச்சுட்டு என்னென்ன சாங்கியம் என்னென்ன பொருள் வைக்கணுமோ, இந்த வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், லெமன், பூசணிக்காய், இந்த மாதிரி பொருளை வச்சு மந்திரம் சொல்லி வர வச்சு இது பண்ணுவோம். பேய் ஓட்டுறதுக்குன்னு சில பூஜைகள் இருக்கு, அந்த சடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க அந்த பொருட்கள் அப்படின்றீங்க இல்லையா? எல்லா பேய் ஓட்டுறதுக்கும் ஒரே மாதிரியான பொருட்கள் வாங்குவீங்களா, இல்லை ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி பொருளா? இல்லை, அதாவது ஆத்மாலே வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்க வந்து நிறைய வெவ்வேறு பேர் இருக்காங்க, சரிங்களா? வயசு பசங்க இருக்காங்க, சூசைட் அட்டன் பண்ணவங்க இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறந்தவங்க இருக்காங்க, தீராத ஆசையில் வந்து மோகம் அதிகமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, சரிங்களா?
ஒருத்தவங்களுக்கு எப்படின்ட்டு முதல்ல வந்து பேய் பிடிச்சிச்சுன்னா நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு யார் வந்திருக்கா, ஆணா பெண்ணா அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சக்கப்புறம் அன்னைக்கு ஒரு பொழுதே காலையில் போய் கண்டுபிடிக்கிறோன்னா ஈவினிங்குள்ளே நாங்கள் அந்த பொருள் என்னென்ன தேவையோ ரெடி பண்ணி அப்பயே அந்த பேய்கிட்ட வந்து உட்கார வச்சு நாங்கள் பேசிடுவோம். உனக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு அப்போது இதெல்லாம் கொடுத்தா போகிறேன்னு சொல்லும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு உட்கார வச்சு அதுக்கிட்ட பேசிட்டு இனி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பானையிலையோ இல்லை அந்த கட்டை பொம்மை இல்லை அந்த மரப்பாச்சி பொம்மை இந்த மூணுத்தில் எதனா ஒன்றுத்தில் அதை அடக்கி இல்லை அவங்க உச்சி முடி எடுத்து ஆணி மரத்தில் போயிட்டு ஆணியில் அடிச்சுட்டு வருவோம், இல்லையா சுடுகாட்டில் போய் புதைச்சிட்டு வருவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த பேய்க்கு இதுதான்னு கிடையாது, எந்த பேய்க்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணாதான் நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சுட்டு வர முடியும். எல்லாராலையும் பேய் ஓட்ட முடியுமா? முடியாது. அதுக்குன்னு வந்து இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் காலால் பிறந்தவங்க ராசி, உன் கையால் பார்த்துருவாங்கன்னா எனக்கு ராசியாக இருக்குது, உன் முகத்தில் பார்த்தா ராசியாக இருக்குது. அந்த மாதிரி அந்த ராசிக்காரங்களுக்கு கூடியவங்களுக்கும் இருக்குது பேய் ஓட்டுற தன்மை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பேய் நீ நான் தான் இல்லை. அதாவது இப்போ அருள்வாக்கு சாமி ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி வீட்டில் இருக்கவங்க லேடிஸோ இல்லை ஆண்களோ சாமி ஆடுறாங்க பார்த்தீங்களா, இல்லை உக்கிரமான சாமிங்க இருக்கும் பார்த்தீங்களா, பேர் சொல்லாத அம்மன், முனீஸ்வரன், அப்புறம் மதுரை வீரன், இந்த கருப்பு, இவங்க கிட்டலாம் வந்து பயப்படும் அந்த பேய்ங்க. அந்த மாதிரி ஆடுறவங்க கட்டுப்படுத்துறவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓட்டிட்டு விட்டுருவாங்க, அது மறுபடியும் ரிட்டர்ன் தான் வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சாங்கியம், அது சரியாக பண்ண மாட்டாங்க. அதனால் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அது எப்படி ப்ராப்பராக ஒரு விஷயம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே அருள் சாமி வரவே அவங்களுக்கு என்னன்னு அதை மட்டும் ஓட்டி விட்டு போயிடுவாங்க. ரிட்டர்ன் திரும்பி அவங்க பின்னாடி போனதும் இருக்கு. எல்லார் மேலேயும் பேய் பிடிக்குமா? ஏன்னா மக்களோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெரியவங்க கூட சொல்லுவாங்க, பயப்படுறவங்க மேலதான் வந்து சட்டுன்னு பேய் ஏறும், தைரியமா இருக்கவங்களை வந்து பேய் ஒன்றுல எதுவுமே ஏறாதுன்றாங்க. இதெல்லாம் உண்மையா? அப்படிலாம் கிடையாது. ஏறும் ஏறும் இவங்க அவங்கெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த நேரங்காலம் எல்லா மீடியாக்களையும் சரி இப்போ வரைக்கும் சரி, நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னா எந்த டைம்ல எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாது. பேர் சொல்லாதவங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இதை வச்சே கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பால் கவுச்சிக்கு ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதவிடாயோட அந்த ரத்த ஸ்மெல்லுக்கு இதுக்கெல்லாம் கூட வந்து பேய் பிடிக்கும், அந்த பேர் சொல்லாத அம்மன். அதாவது பேர் சொல்லாத அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டேரி அம்மன், இரிச்சி அம்மன்னுவாங்க. சில பேர் காட்டேரி அம்மன், இரிச்சி அம்மன்னுவாங்க. இவங்களை வச்சு தான் நிறைய பேர் சாங்கியம் செய்வாங்க. சரிங்களா? அது பேய் ஓட்டுறதாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கை தடையாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் காளின்றவங்களையும் வச்சு நல்லதுக்கு செய்கிறவங்களும் இருக்காங்க, கெட்டதும் செய்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது ஒரு மாந்திரிக வழின்னு பார்த்தீங்கன்னா நான் மாந்திரிகவாதியே இப்போ அதில் கிடையாது. ஒரு ஆன்மீக ஒரு அருள்வாக்கு சொல்கிறவங்க ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும், இந்த விஷயம் பண்ணுங்க, இது நடக்கும், இதனால். அதனால் நாங்களாம் மந்திரவாதி ஒரு மாந்திரிகெல்லாம் கிடையாது. மாந்திரிகவாதின்றவங்க வெளில முதல்ல காமிச்சிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இரிச்சி அம்மன்ன்றவங்களை வழிபட்டால் சில குடும்பத்துக்கு ஆகாது, சில குடும்பத்துக்கு ஆகும். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் இரிச்சி அம்மன் காட்டேரி அம்மனை கும்பிட்றோன்னா பக்கத்து வீட்டுக்கு இல்லை அந்த தெருவில் இருக்கவங்களுக்கு செட் ஆகாது. ஒரு மாதிரி பிரச்சனை, நைட்டில் நடமாடும் சத்தம், அந்த அம்மாலாம் கொஞ்சம் பயங்கரமாக ஒரு ஆக்ரோஷமாக வருவாங்க. அதனால வந்து காட்டேரி அம்மா வந்து ரொம்ப வீட்டு இல்ல இடத்துல கும்பிட மாட்டாங்க. இந்த ஒதுக்கு போகிற இடம், இந்த வயல், இந்த மாதிரி இடத்துல, அந்த கூவம் போகிற இடம், இந்த மாதிரி இடத்துல தான் கும்பிடுவாங்க. ஒரு சின்ன சந்தேகம், ரோட்டோரத்துல நிறைய பேருக்கு பாவம் படுக்கிறதுக்கு வீடு கூட இருக்காது, நிறைய பேரோட வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் ரோட்டோரத்திலே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் பேய் பிடிக்கிறது இல்லையே? கரெக்டான கேள்வி நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையிலே அது மாதிரி நடந்து வந்தவங்களும் இருக்காங்க. இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அவங்ககிட்ட நான் இன்ன வரைக்கும் எதுவுமே வாங்கினதும் கிடையாது. அந்த மாதிரி செஞ்சுட்டு தாண்டிட்டு போனவங்களும் இருக்காங்க. இந்த கார்பரேஷன் பொது சேவை செய்யறாங்க பார்த்தீங்களா, துப்புரவு பணியாளர்கள், அவங்களுக்கு பேய் பிடிச்சி வந்தவங்களும் என்கிட்ட இருக்காங்க. சரிங்களா? அதான் சொல்றேன் பார்த்தீங்களா, இவங்க அவங்களுக்கெல்லாம் கிடையாது. யாருக்கு அவங்கெல்லாம் வந்து ரியலாவே பார்க்கக்கூடிய தன்மையும் இருக்கும் அவங்களுக்கு. இந்த ரோட்டோரம் படுத்துன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, எதுவுமே இல்லாம இருக்கிற இடத்துலயே வாழ்ந்துன்னு சாப்பிட்டுன்னு கொண்டுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் நிறைய போறது வரதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். வேற வழி இல்லை, அந்த இடம் தான் அவங்களுக்கு, அந்த இடம் போறதுக்கு இடம் இல்லை. கண்டிப்பா. அப்போ அதுக்கோசம் அவங்க பயந்துன்னு போக முடியாது. என்னன்னா நம்மளுக்கே ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு கட்ட அமைப்புலயும் ஒரு தைரியத்திலயும் இருக்காங்க. இப்போ வழி அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு கேள்வி, இந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, இந்த சுடுகாடு பக்கத்துலலாம் கூட வந்து நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கும், வீடுங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துல நாங்களே போய் பர்சனலாக நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம். அவங்க சொல்லுவாங்க, நைட்டில் 12 மணிக்கு மேலே 12லேருந்து 2க்குள்ளே செம்மையாக பயமாக இருக்கும். எங்கள் வீட்டாண்டெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வந்து திடீர்னு ஏதோ ஒன்று அழுவோம், சரசரன்னு போகிற மாதிரிலாம் இருக்கும். அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்க ஒரு 10 வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா பேக் சைடே சுடுகாடு. அப்படி இருக்கும்போது வந்து அந்த மாதிரி ஏரியாங்கள்ல நைட்டில் ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறாங்க.
அந்த மாதிரி தான் நம்ம இரும்பு பொருள் எடுத்துட்டு போனா அந்த ஆத்மாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா. இந்த இரும்பு, இந்த ஆன்மீக பொருள் பாத்தீங்கன்னா, இந்த சாமி பொருள், அந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ராகவரான்ஸ் சார் படம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த போட்டோ, பெரிய ஷூவு, இந்த மாதிரிலாம் வச்சு பண்றாங்க பாத்தீங்களா. எதனால பேய்க்கு இது எதுவுமே பிடிக்காது. விளக்குமாறு, இந்த லெமனு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெய்வீக விஷய பொருள். அது எப்படி இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடோ ஏதோ உங்களுக்கு பண்ணிட்டேன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? பிடிக்குமா? வேற வழி இல்லைன்னா சாப்பிடுவேன், எல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இல்ல சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இருந்துருவேன், அப்ப பார்க்க மாட்டேன் திரும்பி. அந்த மாதிரி விஷயம் தான் அதுங்களுக்கு கொஞ்சம் துளி கூட செட் ஆகாத ஒரு விஷயங்கள் இதெல்லாம். இந்த இரும்பு சுத்தி, அப்புறம் இதெல்லாம் எங்க வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பேக் சைடு கேட் இருக்கு பாத்தீங்களா, கொல்லை பக்கம் கேட், கொல்லை பக்கம் இல்ல, முன்னாடி என்ட்ரன்ஸ் வாசல்ல. ஆமா, கதவு திறக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அச்சுறுத்துற கனவுகள் நம்மள பயமுறுத்துதுன்னா அந்த கதவு பேக் சைடு வந்து ஒரு இரும்பு லாடோ, அது மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் வச்சோன்னா நம்மளுக்கு அதை வந்து தொல்லை பண்ணாது. ஒரு சில வீடுகள்ல வந்து ஒரு மாதிரி இந்த காத்து கருப்பு இருக்கிற அறிகுறி வந்து சில பேரால உணர முடியும். நைட்டு தூங்கவே முடியல, நெஞ்சில போட்டு ஏதோ அமுக்குற மாதிரி இருக்கு, மிதிக்கிற மாதிரி இருக்கு, மூச்சு விட முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையாலுமே இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து காத்து கருப்பு இந்த மாதிரி அமானுஷ்யங்களோட நடமாட்டம் இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலே ஒரு விஷயம் இல்லை, நிறைய பேருக்கு நடந்து என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்மீகப்படின்னு பார்க்கும்போதும் நம்ம அறிவியல் பூர்வமாக பார்த்தோன்னு படி பார்த்தீங்கன்னா, இது சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா அது ஒரு மருத்துவ இதுன்னு சொல்கிறாங்க, உடல் ரீதியாக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான், அது 50% உண்மைதான். ஆனால் அது மீறியும் சில, அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து உடல் ரீதியாக தான் இருக்குமே தவிர, இந்த ஆத்மா எப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கும்போது பின்னாடி வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சரிங்களா, இன்னொரு ஆள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு உணர்வு தோணும். அதாவது நான் உங்க பக்கத்துல இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கும் உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். அது போல நம்ம படுத்துட்டு இருக்கும்போது கனவுகளோ நம்மள ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணி அமுக்குற மாதிரி, மூச்சு திணற மாதிரி இருந்தா நம்ம மேல அந்த ஆத்மா ஏறத்துக்கு ட்ரை பண்றதுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல, அதான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆத்மா உடலை தேர்ந்தெடுக்கும். இந்த உடம்புல நம்ம போகலாம், இந்த உடம்புல நம்ம ஏறலாம் அப்படின்னுக்கோசம் அந்த ஆத்மா தேர்ந்தெடுக்கும் போது தான் அந்த ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஏதோ நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணுது, அது தடுமாறி நீங்கள் எழுஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்காது, தப்புன்னு விலகிடும். ஆனால் உங்கள் உடம்பு அது ஒரு வாட்டி ஏற ஆசைப்படுச்சுன்னா மறுபடியும் ஏற ட்ரை பண்ணும். கண்டிப்பா. பேய் ஓட்டுறது வந்து ஈஸி இல்ல, அது வந்து நிறைய பொருள் கேட்கும் சாப்பிட, நீ ஏதாவது எனக்கு கொடு நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட நீங்க பேய் ஓட்டுறப்போ என்னென்ன மாதிரியான பொருட்கள் ஆசைப்பட்டு அதுங்க கேட்கும்? என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டு கேட்டிருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேட்டிருக்காங்க, அப்புறம் மல்லிப்பூ கேட்டிருக்காங்க, பிரியாணி, சரக்கு, இந்த மாதிரி பொருள்லாம் நிறைய பேர் கேட்டு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா இல்லை ஏமாத்துவீங்களா? இல்லை இல்லை, கண்டிப்பா. அதாவது இது மட்டும் இல்லாமல் தவிர்க்க முடியாத விஷயம் என்னன்னா காவு கேட்கும். அதாவது எனக்கு எதனா உயிர் பலி கொடுன்னு அந்த கோழி கேட்கவங்க. அப்புறம் அந்த டைமுக்கு நம்ம வாங்க முடியாத சூழ்நிலை மறந்துருக்கலாம், இல்லை நம்ம வாங்கி வச்சாலும் ஒரு வாயிலா ஜீவனை எப்படி இது பண்ணுதோ நம்மளோட பிளட்டு கூட கொடுக்க சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம். ஓ, அந்த காவுக்கு பதிலா பிளட்டை கொடுத்துருவோம். ஆமா, ரத்தம் கொடுக்கலாம், அது பின்ன வச்சு குத்திட்டு ரத்தம் கொடுக்கலாம். ரொம்ப டஃப் எல்லாம் கொடுக்குங்களா பேய்? இப்ப சிலதெல்லாம் சட்டுன்னு ஓடிடும், சிலது ரொம்ப நேரம் ஆகும் ஓட்டுறதுக்கு இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டஃப் கொடுத்துருக்கிறது ஏதாவது ஞாபகம் இருக்கா? நிறைய இருக்கு. ஏதாவது 1-2 ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மலையனூரில் ஒரு பூஜை வேலைக்கோசம் நாங்கள் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டோம், இங்கேருந்து நாங்கள் பொருள் எடுத்துகிட்டு மலையனூர் போவோம், ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, ட்ராவலிங் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு விபத்து நடந்துகிட்ருக்கோம். ஏன்னா நான் 3-4 கட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கட்டு வண்டி கட்டு நான் போடலை. ஞாபக யோசனை சிந்தனை எல்லாமே சேஃப்டி ஆகிட்டோன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு, அதனால் கொஞ்சம் அலட்சியமாகிட்டோம். சரிங்களா, அதில் நாங்கள் மரணம் நேர்ந்திருக்கலாம். சரிங்களா, எங்கள் உயிரே போயிட்டுருக்கோம். அதையும் மீறி தாண்டி போயிட்டு மலையனூரில் போயிட்டு அந்த குளத்தங்கரை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நாங்கள் உட்காந்து பூஜை செய்வோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். காற்று, அதாவது அந்த கற்பூரம் ஏற்றும் போது காற்று அடிக்குது, அலை மோதுது பயங்கரமாக. அதையும் மீறி மலையனூர் அம்மனை வேண்டிக்கின்னு நாங்கள் செய்கிற பூஜை எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் எல்லாமே ஊதுபத்திலாம் ஏற்றிட்டோம். ஆனால் அங்கே ஒரு என்ன விஷயம்னா, ஒரு ஆத்மா மட்டும்தான் இருக்குது நம்ம நினைப்போம், அங்கே ஏகப்பட்ட ஆத்மா அங்கே இருக்கும் மலையனூரில். ஏன்னா மலையனூரில் வந்து எல்லாமே பேய் ஓட்டுறது, கழுப்பு எடுக்கிறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சூனியம், பில்லி, காற்று,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்மளை தொல்லை பண்ணுவாங்க வந்து. அதை நம்மளை தடுக்கவும் செய்யும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறவங்களாம் செய்யும் போது முடிவு பிடிச்சி இழுக்கிறது, அப்படியே கீழே விடுற மாதிரி ஆனாங்க. அப்புறம் காற்று பயங்கரமாச்சு, பின்னாடி என் கூட இருக்கிற திருநங்கை வந்து இடிச்சிருப்பாங்க. நிறைய ஆயிடுச்சு பயங்கரமா. இந்த கழிப்பு எடுக்கிறதுன்ற வார்த்தை நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆக்சுவலா அப்படின்னா என்னங்க? கழிப்பு எடுப்பாங்கன்னா நம்ம நல்லா இருந்திருப்போம், பணம் நகை சொந்த வீடு எல்லாமே இருந்திருக்கும். உடம்பு நிலை சரியில்லாமல் ஆக்குறது, ஒரு ஆளை ஒல்லியாக்குறவங்களும் குண்டாக்கி காட்டுறது, உருவத்தை திணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கழுப்பு போன்ற விஷயங்கள் செஞ்சு உங்களுடைய உருவம் மாதிரி ஒரு மைதா மாவில் அரிசி மாவில் பொம்மை பிடிச்சி மரத்தில் அதுக்கு தேவையான பொருளை வச்சு உங்களை உட்கார வச்சு சக்கரம் போட்டு அதுக்கான தேவையான சக்கரத்தை போட்டு சாங்கியம் செஞ்சு எடுப்போம். அப்போ தான் நீங்கள் உங்கள் பழைய நிலைமைக்கே திரும்பி வருவீங்க. அதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படி? ஏன் பண்ணால் இப்போலாம் வந்து வெளியால் பண்ணுறாங்களோ இல்லையா, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, புதுசாக வர மருமகங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க, இந்த மாதிரியே இவங்களுக்குள்ளேயே போட்டி பொறாமல் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஆளுக்குள்ளேயே நீங்கள் இவங்க பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ தீராத ஆசையோட நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க இல்லையா? இறந்து போகும்போது வந்துட்டு ஒரு சில பேர் காவு கேட்பாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்றீங்க. இப்போ யாராவது வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து இல்லை ஒரு பையனோ வந்து எனக்கு வந்து ஒரு பொண்ணு கொடு, நான் வந்து அனுபவிக்காம செத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கா? இல்லை, அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும் போது நீங்க எப்படி ஏமாத்தி தசை திருப்புவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா கேட்கறது எல்லா விஷயத்தையும் கொடுத்துட முடியாது, சரிங்களா? குழந்தைங்களை கேட்கும், நரபலி, அது மாதிரிலாம் இருக்குது. ஆக்ரோஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம அதை கேட்கறதெல்லாம் நம்மளால கொடுத்துட முடியாது. அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு அதுக்கு மேலே மந்திரமோ எங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நாங்கள் எடுத்துருவோம். இப்போ பேய் ஓட்டுற போது சில பேர் வந்து அசால்ட்டா எடுத்துருவாங்க. ஓட்ட தெரியாதவங்களை பத்தி பேசுறேன். ஓட்டிட்டு அதை எங்க கொண்டு போய் விடுறதுன்னு தெரியாது. எங்கேயாவது போய் போட்டு வந்துருவாங்க, அதை திருப்பி வேற யாரும் இல்லாத ஏறிக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? கண்டிப்பா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, அங்கே போனோம், இவ்வளோ பணம் கொடுத்து செலவு பண்ணோம், எந்தெந்த கோயிலுக்கோ இட்டுன்னு போனோம், ஒன்றுமே நடக்கலை, அங்கே போகிறோன்னுச்சு, எங்கள் எதிர்க்க தான் சாங்கியெல்லாம் செஞ்சாங்க, ஆனால் பார்த்தா மறுபடியும் அதே சூழ்நிலை தான் வந்தது சாமி அப்படின்னா. சரிம்மா நீங்கள் இட்டுன்னு வாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கிளியர் பண்ணி 45 பேர் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அப்பா, சரிங்களா? பேய் பிடிச்சி மறுபடியும் திரும்பி அவங்க மேலேயே வந்து நான் வெளில எடுத்து விட்டுருக்கேன். அந்த மாதிரி 45 பேர் இருக்காங்க என்கிட்ட. இப்போ பேய் ஓட்டுறீங்கன்னா அதெல்லாம் கொண்டு போய் எங்க விடுவீங்க? எந்த இடத்துல போய் அவங்களெல்லாம் வந்து சேர்ப்பீங்க? அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஆக்ரோஷமானங்கிறவங்களாம் வந்து இந்த யாருமே இந்த காட்டு சைடு, இந்த வயல்நாட்டு அந்த மாதிரி சைடில் வந்து பார்த்தா சென்னையில் இருக்கோம். இப்போ நம்ம அந்த சைடு போக முடியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துல செய்யலான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கே எங்கேயும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த பாலஞ்ச இடங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஆணியில் அடிக்கிறது, ஆணியில் அடிச்சிடும். ஓ, இதனாலதான் பால் அடிச்ச வீட்டு பக்கம் யாரும் போயிடாதீங்கன்றாங்களா? ஆமாம், அதான் உண்மை. ஐயோ, சரி நான் ஒண்ணு கேக்குறேங்க. சில பால் அடிஞ்ச வீட்டாண்ட தான் வந்து நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்றது எல்லாம் வந்து பசங்க எல்லாம் உட்காந்து அரட்டை அடிக்க, அவங்களெல்லாம் பேய் பிடிக்காதா? யாருங்க சொன்னா? இப்ப பசங்க சொல்றாங்க சிவ பொருள் அடிச்சா இது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு அது போதை, சரிங்களா? அந்த டைம்ல வரவங்கிறலாம் இல்லை, கண்டிப்பா இருக்கும், பின்னாடி இருக்கும். அவனுக்கு அது அறியாம, அது தெரியல, பேய் ஆகுது இதுவாகுது நம்ம பார்த்துக்கலான்ட்டு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீ எடுத்துட்டு போற பொருள், அதான் சொன்ன, பேய்ங்க எல்லாத்துக்குமே ஆசைப்படும். சரக்கு, இந்த கறி, மீன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அவங்கெல்லாம் போற டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12-1 மணி வரைக்கும் இருக்க மாட்டாங்களே. புரியுதுங்களா? ஒரு இடத்துல ஆள் நடமாட்டம் ரொம்ப பேர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல பேய் இருக்காது. ஆள் நடமாட்டம் இல்லாம இருந்தாதான் அந்த இடத்துல நம்ம புதுசா போனா கண்டிப்பா பேய் இருக்கும். ஏன்னா அந்த இடத்த அது மட்டும்தான் ஆக்கிரமிக்கும், வேற யாருமே சேர்க்காது உள்ள. ஓகே, உண்மையாலுமே அப்ப பால் அடிச்ச வீட்டாண்டு பேய் இருக்கும் கண்டிப்பா. அப்போ சில பேர் இந்த கடல்ல எல்லாம் ஏதோ போயிட்டு போடுறாங்களேங்க, அதெல்லாம் என்னது? ஒன்னொன்னு பேர் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அஸ்தி கரைப்பாங்க, ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா பூஜை செய்வாங்க, ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா சாமியை வச்சு வழிபட்டு பீச்சில் அந்த சாமி சிலைங்களை இருக்கும் பார்த்தீங்களா, அதை குளிப்பாட்டி ஒரு பூஜை மாதிரி போட்டு எடுத்துட்டு வரவங்க வச்சுருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு தனி நபர் மேல ஒண்ணுக்கும் மேற்பட்ட நிறைய ஆத்மாக்கள் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு 4-5 பேர், 3-4 பேர் ஏறலாங்க. ஐயோ, கண்டிப்பா ஏறும். இந்த 40-50 பேர்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் சுத்த போய் அவ்வளவு பேர்லாம் ஏறாது. ஆனா 4-5 ஏறுமா? ஒண்ணு ஏறினால தாக்கு பிடிக்காது. ஆமா, அதெல்லாம் உண்மை. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க பிரச்சனை பண்றாங்க ஆவாதவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுப்புவாங்க. ஜின்னு, குட்டி சாத்தா, ஏவல், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் திணிப்பாங்க. அப்போ அந்த விஷயத்த நம்ம கிளியர் பண்றதோட செத்த ஆத்மாங்களையும் அமுச்சு விடுவாங்க. இப்போ பேய் வந்து ஒருத்தர் பிடிச்சாலும் இன்னொன்று பிடிக்கும்.
இப்ப போய் ஓட்டிட்டு வந்துட்டு எனக்கு ரெண்டாவது பேய் பிடிக்காது சொன்னாலும் நடக்க கண்டிப்பா பிடிக்கும். அதை ஓட்டுற தன்மையில இருக்கு. இப்போ பேய் ஓட்டும் போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்? எனக்கு வந்து வீண் சண்டைங்க வரும். என் கூட இருக்கவங்க மூலியமாவே எனக்கு சண்டைங்க வரும், பிரச்சனை வரும். அது இல்லாம பூஜை பண்றவங்க கூடயும் சண்டை வரும். நான் ஒரு இடத்துல பொருள் வாங்க போவோம், அந்த பொருள் இல்லாமையே போயிடும். அதை தேடி கண்டுபிடிக்கணும். நான் இந்த பொருள் இதுக்கு தான் வாங்கி வச்சிருப்பேன். அதுல எப்படியாச்சும் அது கரெக்டா வாங்கி காசு கொடுத்து ரெடியா வச்சிருப்பேன். அங்க போய் பிரிக்கும் போது அந்த பொருளே இருக்காது. அன்னத்துக்கு ஓடி போய் வாங்கணும். இந்த மாதிரி பொருள் எடுத்துலாம் விளையாட்டுலாம் காட்டும். நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மோகினி எல்லாம் இருக்கும். அது இந்த மோகினின்றது வந்து குறிப்பிட்டு இந்த ஆண்கள் மேலதான் வந்து ஏறும். புரியுதுங்களா? மோகினி பிசாசுனா என்ன? மோகினினா ஒரு அழகான பெண், ஒரு அழகான தேவதை கூட சொல்லலாம். மோகினி சொல்லினே போலாம். அதுல நிறைய வகைகள் இருக்கா? மோகினியில நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இந்த நல்லது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நல்ல ஒரு அபிப்பிராயமான விஷயம். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட இருப்பாங்க நல்ல மோகினிங்க. அது படம்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரிதான். நான் பார்த்த மோகினி வந்து அண்டாக்குள்ள கால் அடியில நெருப்புல விட்டுட்டு சமைக்கவங்க. அதெல்லாம் பழைய படம். அதெல்லாம் உண்மையிலே ரியலா அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு படம்னா சும்மா கிடையாது, எல்லாமே நடக்குதான். கற்பனைன்றது எல்லாமே நம்ப முடியாத விஷயம் தான். இந்த பறக்கிறது தாவறது தான். இந்த மாதிரி விஷயம்லாம் உண்மையில நடந்த ஒரு விஷயம் தான். மோகினின்றது இருக்கு. மோகினிக்கு வந்து யாரை பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா ஆண் மகன்களை தான். அது ஏன் அப்படி? தீராத ஆசையால அவங்க இதுவா இருந்தாங்க. அவங்களுக்கு மோகம் அதிகம்னுவாங்க. அது ஆசை 30 நாள், மோகம் 60 நாள் பார்த்தீங்களா. மோகினிக்கு அளவுக்கு அடங்காத ஒரு ஆசை, கற்பனைகள்லாம் அதிகம். அதாவது நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சோன்னா வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் பொறுமையா வாங்கிக்கலான்ற ஒரு தன்மையும் மனப்பக்குவம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா மோகினிக்கு அப்படி கிடையாது. இந்த பொருளை அடையணும்னு நினைச்சிட்டுச்சுன்னா அந்த ஒரு நொடி, அந்த ஒரு நிமிஷம், அந்த கணமே அதோட செயலை காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ மோகினி வந்து ஒரு ஆண் மகன் மேல ஏறுது அப்படின்னா அவங்கள போட்டு உருக்கி எடுத்துருது. எல்லாமே பண்ணுங்க. என்னென்ன பண்ணும்? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மோகினி நம்மளை பிடிக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட யாரோ இருக்கிற ஒரு ஃபீலிங் வரும் முதல்ல, சரிங்களா. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு வாய்ஸ், ஒரு அழகான ஒரு பெண்ணு எப்படி நம்ம கிட்ட பேசும். ஆனா பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட பேசும், தம்பின்னு கூப்பிடும், இப்போ இங்க வாப்பான்னு கூப்பிடும். ஆனா பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. திரும்பி தான் பார்க்க கூடாது அந்த டைமுக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயத்துல நம்மள கவன சிதறல் இருக்கும். அழகான ஒரு உருவத்துல கூட வரும், மல்லிப்பூ வச்சுக்கின்னு இந்த மாதிரி பேச வரும், சரிங்களா. மோகினி ஒரு பையன் மேல வந்துடுச்சுன்னா அவனுக்கு என்னென்ன பிரச்சனைங்க வரும்னு பார்த்தீங்கன்னா உடம்பு நிலை சரியில்லாம ஆகும், கனவுகள் அதிகமா வரும். அதாவது இந்த காம பார்வை அதிகமா தோணும். அதுக்குனாலதான் அது மோகினின்றதே. அந்த மோகம், ஆசைகள் அதிகம், சரிங்களா. ஆசை அளவுக்கு மீறின ஒரு விஷயமா இருக்கும். அதாவது அந்த மோகம் ஆசை அதிகம். அதுக்கு இதுதான் மோகினாலே இதுக்கு ஒரு மட்டும்தான். அந்த அந்த ஆண் மகனுங்களாலலாம் வந்துட்டு எந்த பெண்களோடையும் சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்களால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க மேல மோகினி அடிக்குது அப்படின்னா அவங்களால அவங்க நார்மல் லைஃப்கே வர முடியாதுன்றாங்களே. இல்ல, அந்த மோகம் அது மட்டும்தான் சந்தோஷம் அடையணும்ட்டு அதுக்கான வேலையை அது மட்டும்தான் பண்ணும். யாருக்கும் அது விட்டு கொடுக்க அண்ட விடாது. ஆமா. அது இல்லாம அந்த பார்வையே வந்து மற்றவங்களை பார்த்தாலும் சரி, ஒரு தாயாக இருக்கட்டும், ஒரு அண்ணனா ஒரு அக்காவா இருக்கட்டும், அவங்க கூட பிறந்தவனா தான் இருப்பான். ஆனா வந்து அந்த ஆண்மகன் ஒரு வீட்டுல இருக்கான்னா அவங்க இவனுடைய பார்வை நல்லா பார்த்த அந்த பார்வை எல்லாமே ஒரு தப்பான ஒரு மோட்டிவேஷன், தப்பான ஒரு கண்ணோட்டமா இருக்கும். ஆனா அது அவனுக்கு தெரியும், அக்கா நம்ம அம்மா நம்ம தங்கச்சின்ட்டு. ஆனா அந்த மோகினி பண்ற வேலைகள் அத்தனையும் அப்படி இருக்கும். ஆனா அது அவனா பண்ண மாட்டான், அவனை அறியாம அதை பண்ண வைக்கும். இப்போ மோகினி அப்படின்னாலே வந்து இந்த மாதிரின்னு சொன்னீங்கல்ல, சில பேர் இந்த மாதிரி மோகினியை வச்சு சில மந்திரங்கள் சொல்லி வசியமே பண்ணுவாங்க அப்படின்றாங்களே. அது உண்மைதான். அதாவது பாத்தீங்கன்னா மோகினிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் தேவைப்படாது. அதுக்கு ஆசை இருந்ததுன்னா அதுவே வந்து அது எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கான அந்த ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல போய் அந்த ஆசையை எடுத்துக்கும், சரிங்களா. இப்போ எனக்கு மோகினி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுக்கோசம் வேணும், ஒரு வேலை விஷயமாவோ இல்லை ஒருத்தவங்களை கெடுக்கணும்னு நினச்சனால தான் அந்த மோகினி வசியத்தை நான் பயன்படுத்தி அவன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாத விஷயத்துக்கு நான் அனுப்ப முடியும். இந்த மாதிரி விஷயத்துக்கும் மோகினிங்க கட்டுப்படும். அந்த மோகினிக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுக்கணும்னா தேவையான பொருளுக்கு அதை கொடுத்துட்டோம். என்ன பொருள்? அது பார்த்தீங்கன்னா இந்த பூரி, கொய்யா பழம் இந்த மாதிரிலாம் கட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஓரமாக போட்டுடணும், சரிங்களா. நம்ம பொருள் மல்லிகைப்பூ இதெல்லாம் கொடுத்தோன்னா
அது நம்மளுக்கு வசியமாயிடும். ஏன் மோகினி பிசாசு அப்படின்னாலே கம்பல்சரி மல்லிப்பூ ஆசைப்படுதுங்க? அவன் வந்து அதான் பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா அழகுலேயும் அழகு, அப்பேற்பட்ட அழகு தான் அந்த மல்லிப்பூக்கு ஈடாகுவான். அந்த வாசனைக்கும் சரி. மல்லினா எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க? பார்க்க அழகா என்ன கலரு? வெள்ளை கலர். மோகினி அதுவும் வெள்ளை புடவை தான் கட்டிட்டு வருது. அதுவும் வெள்ளை, இதுவும் வெள்ளை. சரிங்களா? அது ரெண்டுமே சேர்ந்தாதான் மோகினி, இல்லைன்னா மோகினி கிடையாது. இந்த மோகினின்றது ஏவறாங்கல்ல, மீன் ஒருத்தவங்களுக்கு வந்து வசியம் பண்ணி விடுறாங்களா, அது எந்த இடத்துல வச்சு பண்ணுவாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா பூஜை பண்றவங்களுக்கு அவங்கவுங்க இல்ல இடத்துல இருந்தும் பண்றவங்களும் இருக்காங்க. மாந்திரிக இடத்துல இருந்து பண்றவங்களும் இருக்காங்க. இல்லை எனக்கு மோகினியே கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஓட்டி விட்ட இடத்துல, அந்த இல்லாத இடத்துல, அந்த காலி மைதானம், அந்த பாலறிஞ்ச பில்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள அங்க எங்கன்னா 1, 2 இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு பூஜை பண்ணி வசியம் பண்ணி இட்டுன்னு வந்து அவங்க என்ன பிரச்சனையோ என்ன கோரிக்கையோ யாருக்கு என்ன செய்ய போறாங்களோ அங்க அமுச்சு விடுவாங்க. மோகினியை நீங்க கூப்பிட்டு வசியம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? நீங்க கூப்பிட்டா எப்படி அது வருது? அதுக்கான இப்ப உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் நான் தரேன், நீங்க வந்து தானே ஆவீங்க. புரியுதுங்களா? அது மாதிரி அதுக்கு தேவையான பொருளும் அதுக்கு தேவையான மந்திரங்களும் சொன்னாதான் அது வந்து நம்ம கிட்ட பேசும், இல்லைன்னா பேசாது. ஓகே, இப்போ ஒருத்தவங்க மேல வந்து மோகினி வசியம் இருக்கு அப்படின்னா அது எப்படி ஓட்டுவீங்க? மோகினி வசியம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மோகினிக்குன்னு ஒரு சக்கரம் இருக்கும், சரிங்களா? அந்த சக்கரத்தை போட்டு மோகினியை வர வச்சு அந்த ஆள் மேலே, அந்த தம்பி மேலே வந்திருக்கான் அந்த பையன் மேலே வர வச்சு உட்கார வச்சு பேசிட்டு மோகினி தன்னால் வரும். ஒன்று இறைச்சிக்கு ஆசைப்பட்டு வரும், ஒன்றுத்துக்கு அந்த காம வெறியில் வந்திருக்கும். அந்த மாதிரி விஷயத்துலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சிடும் முன்னாடி இந்த ஒரு காரணத்தோடு தான் இந்த பையன் மேலே இந்த மோகினி வந்திருக்கு, அப்போ அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு கேட்போம். அதாவது மோகினி வெட்டும் போது அதாவது 100% ஆண்களுக்கு தான் வரும், பெண்களுக்கு ரொம்ப ரேர், சரிங்களா? அதனால வந்து அந்த ஆண்மகன், புரியுதுங்களா, அவங்களுடைய தன்மையை எடுத்து அதுக்கு கொடுத்து அந்த முறத்துல வச்சு பொம்மை செஞ்சு அமுச்சு விடுவோம். அதாவது குறிப்பிட்ட வயசு இருக்கா? வயசு பசங்களை தான் பிடிக்குமா? வயசு பசங்களை தான் பிடிக்கும் 100%. இல்ல அங்கிள்ஸ் எல்லாம் கூட பிடிக்குமா? வயசு அறியாத பசங்க, அதாவது டீனேஜ்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 18, இந்த 25, 30க்குள்ள 40 வயசு பிடிச்சவங்களும் இருக்காங்க. அது வந்து ரொம்ப ரேர். இப்போ நார்மலாவே உடம்பு முடியாம போற பசங்களும் இருக்காங்க. அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்ல வீட்டுல இருக்கவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க இவங்க மேல மோகினியாலதான் இவங்க உடம்பு உருக்குது? அதாவது பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு தாயாக இருந்தாலும் சரி, ஒரு தகப்பனா, அதாவது பசங்க வந்து சொல்ல அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு தவறான விஷயத்த என் தாயார்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அதாவது என் உடல் ரீதியா ஒரு பிரச்சனை, ஆசைதான். மோகினிக்கு ஆசை அளவுக்கு மீறினதாச்சு, கடல் மாதிரி ஆசை இன்னும் அதிகம். இப்ப நீங்க ஒருத்தவங்கள மோகினி பிசாசை ஓட்டிடுறீங்கன்னு வைங்களா, அவங்களுக்கு ஏதாவது சொல்லுவீங்களா இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுத்து அனுப்புவீங்களா திருப்பி ஏறாம இருக்க? கண்டிப்பா. பூஜை முடிஞ்ச கையோட வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு சில தாயத்து தகடுகள் பொருள்லாம் கொடுப்போம், வீட்டில் வச்சு வழிபடணும். சில பொருள் சாப்பிட வைத்து கொடுப்போம், அது சாப்பிட்ணும். சாமி கும்பிட சொல்லுவோம் நல்லா, ஏன்னா சாமியெல்லாம் கும்பிட முடியாது அவங்களால. அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி இந்த மாதிரி இருங்க இனி வராது அப்படின்ட்டு. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க மோகினியை பத்தி. நன்றி.